திமுக அதிமுக போன்ற வலுவான கட்சிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தான். உங்ககிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கோ அதே செல்வாக்கு எங்ககிட்ட இருக்கு. உங்களிடம் என்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்குதோ அதே கோட்பாடு எங்ககிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட எவ்வளோ தொண்டர்படை இருக்கோ அவ்வளோ தொண்டர்படை எங்கிட்ட இருக்கு. சமூக நீதி சமத்துவம்னா என்ன சார்? வீட்டுக்குள்ள சமூக நீதி இருக்கணுங்க, வீட்டுக்குள்ள சமத்துவம் இருக்கணும், வீட்டுக்குள்ள ஜனநாயகம் இருக்கணும். திமுக என்ற ஒரு கட்சி அது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியா இல்லை ஒரு குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சியா? 20 ஆண்டுகளாக ஒரு வேட்கை இருக்குங்க. அரசியலுக்கு வரணும், அதிகாரத்தில் போய் உட்காரணும், கூட இருக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்கி கொடுக்கணும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது ஒரு வேட்கை அவருக்கு உண்டு. அவருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசையும் அவருக்கு உண்டு. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். மத பிளவு கூடாது, பாகுபாடு கூடாது, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு கூடாது, நீ நானும் சமம், சமத்துவம் பேசுவோம், சமூக நீதி பேசுவோம், ஜனநாயகம் பேசுவோம், ஒற்றுமை பேசுவோம், மனிதநேயம் பேசுவோம், உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசை முன்னெடுப்போம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். மாணவர்கள் மத்தியில் பரிசளிப்பு விழா நடக்குது. ஆனால் அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராசரை படிங்கன்னு சொல்கிறாரு. அங்கே போயிட்டு கோல்வாக்கரையோ சாவர்கரையோ இல்லை பிஜேபி கட்சியை சார்ந்த தலைவர்களையோ திரு மோடி அவர்களையோ படிங்கன்னு தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாரா? இல்லை. தேர்தல் நடந்துச்சு. 160க்கும் மேற்பட்ட இடங்களில் மக்கள் இயக்க பிரதிநிதிகள் போட்டிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றாங்களா? அது எப்படி பெற்றாங்க? வெறும் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டாங்களா? ஒரு 4 தெரு இருக்குன்னா 4 தெருவில் வெறும் விஜய் ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள் மட்டும்தான் இருப்பாங்களா? மக்கள் இருக்க மாட்டாங்களா? அப்போ எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா? அப்போ ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். உள்ளாட்சி பிரதியில் நாங்கள் வெற்றியை கொடுத்துட்டாங்க. ஏங்க உங்களுக்கு பயம் இல்லைன்னா ஏன் பயப்படுறீங்க எல்லாரும்? இவர் பிஜேபி பி டீமு, பின்னாடி பிஜேபி இயக்குது, இவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலை. கமலஹாசன் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தான் சொன்னீங்க. கமலஹாசன் அவர்களை இயக்குவது பிஜேபி, பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, அதனால தான் அவர் கட்சியில் மக்கள் நீதி மையம் இருக்குது, வலதும் இல்லை இடதும் இல்லைன்னு விமர்சனம் பண்ணீங்க. இதே திரு கமலஹாசன் அவர்கள் இப்போ எந்த கூட்டணியில் இருக்காரு? Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. ரெட் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயஜனோ. இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் லயனா மணி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம். தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்ச நட்சத்திரம், உச்சத்தின் உச்சம் அப்படின்னு சமுத்திரகனி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவரால் எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதுன்னு தெரியும், அவருடைய படங்கள் எவ்வளோ பெரிய வசூலை வாங்குதுன்னு தெரியும். இந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு வர்றது, அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 4-5 படம் நடிச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரசிகர்களுக்கு இருக்குல்ல. அவரை முதல்ல ரசிகர்களாக தான் பார்க்குறாரு, ரசிகர்கள் அவர் ஒரு நடிகராக பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ரசிகர்களுக்காக இன்னொரு 4 படம் நடிச்சுட்டு வந்திருக்கலாமா? இல்லை, அவருக்கு வெறும் நடிகராக பார்க்காதீங்க. தலைவர் தளபதி விஜய் அவர்களே நடிகராகவே பார்க்காதீங்க. அவர் ஒரு சமூக பொறுப்புள்ள இந்த இளம் தலைமுறையை வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமை பண்புக்கு உண்டான ஒரு நபராக அவர் மாறிட்டார். அதனால தான் அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு செயல்பாடாக இருக்கும். நூலகங்கள் உருவாக்குறது, உணவகங்கள் உருவாக்குறது, இரவு பாடசாலைகளை அமைக்கிறது, இரத்த தான முகாம் நடத்துறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களோடு தொடர்புடைய ஒரு சமூக செயல்பாடு தான். அப்போது நீங்கள் அவரை நடிகராக கடந்துருங்க. அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஊழல் நிறைந்த ஒரு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஆட்சி அதிகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேங்கை வயல்ன்ற ஒரு கிராமங்க, சாதாரண சக மனிதன், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ அதே போன்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்கிற குடிதண்ணியில் மலத்தை கலந்து 400 நாள் ஆயிடுச்சுங்க. யார் அந்த மலத்தை கலந்தானே இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. அப்போ இவங்க சொல்கிறாங்க இது திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, பெரியாரிய மாடல்னு சொல்கிறாங்க, சமத்துவத்திற்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம், சமூக நீதிக்காக ஆட்சி செய்கிறோன்றாங்க. 400 நாள் ஆயிடுச்சே, 1 வருஷத்தை கடந்துருச்சே, இன்னும் அந்த குற்றவாளியை நீங்கள் கைது செய்யவே இல்லை. அப்போ இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை தானே. சமூக நீதி சமத்துவம் என்பது மக்களுக்கு எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு அரசியை கொடுப்பது தாங்க சமூக நீதி. இல்லை, அவங்க ஆட்சியில் நிறைய இட ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க, பல விஷயங்கள் மொத்தமாக அதை அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கு. எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சமூக நீதி சமத்துவம் எல்லாத்தையும் அவங்க பின்பற்றிருக்காங்க தான். இப்போ பின்பற்றுறாங்களா? சமூக நீதி சமத்துவம்னா என்ன சார்? வீட்டுக்குள்ளே சமூக நீதி இருக்கணுங்க, வீட்டுக்குள்ளே சமத்துவம் இருக்கணும், வீட்டுக்குள்ளே ஜனநாயகம் இருக்கணும். திமுக என்கின்ற ஒரு கட்சி அது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியா இல்லை ஒரு குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சியா? சொல்லுங்கள்.
இல்ல அரசியலுக்கு யாருனாலும் வரலாங்கிற ஏங்க, மாதிரி அரசியலுக்கு கட்சியில யாருனாலும் அரசியலுக்கு வரலாம் யாரு தானே? வேண்டுமானாலும் வரலாம் என்பதற்காக ஒரு கட்சியை யாரு வேண்டுமானாலும் அபகரித்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம் கிடையாது. இல்ல மக்கள் ஓட்டு அரசியல் போடாதானே ஜெயித்து அவங்க குடும்பமா வர்றாங்க. ரைட்டு, மக்கள் ஓட்டு போடுறாங்களே. அதாவது ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்திலையும் வெறும் படைபலத்தோடவும் பணபலத்தோடும் இருக்கும்போது இங்க நேர்மையான அரசியல் நடக்குதா? வெளிப்படையா மனசுல கை வச்சு நம்மளால சொல்ல முடியுமா? நேர்மையான முறையில் இங்க வந்து நீங்க போடுற வாக்கு சரியான நபருக்கு போய் சேருதா? நேர்மையான நபர்கள் அங்க வந்து அடையாளம் காட்டப்படுறாங்களா? இப்போ கேப்டன் விஜயகாந்த் என்கின்ற ஒரு மாமனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் மக்களுக்காக உழைக்கணும்னு தான் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தார். அவர் எவ்வளோ கொச்சைப்படுத்தினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, எவ்வளோ நகைச்சுவையாக்குனாங்க. அதன் பிறகு அவர் அரசியலில் பின்னடைவு. இறந்த பிறகு அவருடைய புகழை துதி பண்ணாங்க பார்த்தீங்களா? இறந்தபோது கேப்டன் இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இப்படி ஒரு மாமனிதரை நாம் இழந்துட்டோம். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம கொண்டாடணுமா? இல்லை. அப்போ அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நபர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது. ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுங்கன்னா கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் கியூவில் நிற்கிறாங்க. மிகவும் ஆரோக்கியமாக இருக்கார். அவர் பார்த்தா 50 வயசுன்னு நம்பவே மாட்டாங்க யாருமே. இன்னும் 10 ஆண்டுகள் அவர் படம் நடிப்பார். வருடத்திற்கு ஒரு படம்னா கூட 10 வருஷத்துக்கு 10 படங்க. ஒரு படத்துக்கு 100 கோடினா 1000 கோடி. 1000 கோடியை சம்பாதித்து உல்லாச வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, மிக உச்சத்தில் வாழலாம். அது எல்லாம் தூக்கி போட்டு பீக்கில் இருக்காரு. டாப்பில் இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் டாப்பில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தான் டாப்பில் இருக்கிறார். அதை அப்படி தூக்கி கடாச்சிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இவங்க இல்லாமல் நான் கிடையாது, நான் இவ்வளோ தூரத்துக்கு உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான், என்னுடைய தம்பிகள் தான், என்னுடைய தங்கைகள் தான், என்னுடைய ரசிகர்கள் தான், தாய்மார்கள் தான் சொல்லி ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசுகிறாரு. அப்போ அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு மார்க்கெட்டு உச்சத்தில் இருக்கும்போது தூக்கி போட்டு வராரு பாருங்க. இதுதாங்க துணிச்சல், இதுதாங்க அரசியல், இதுதான் தலைமை பண்பு. சரி, இப்போ இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ பொதுவாக யாராவது அரசியலுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சில அரசியல் கட்சி வந்து நேரடியாகவே தாக்குவாங்க, அவர் வரக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய போராட்டம்லாம் பண்ணுவாங்க, அதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னோன்னே நிறைய எதிர்ப்புகள் அவருக்கு வந்துச்சு. அவர் கட்சியை ஆரம்பிக்க விடலை. ஆனால் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது யாருமே அவரை வந்து எதிர்த்து பேச மாட்டுறாங்க. எல்லாருமே ஒரு துதி பாடும்போது என்ன இது எல்லாருக்குமே இணக்கமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு விசித்திரமான ஒரு கோணத்தை நமக்குள்ள காட்டுது. எப்படி அது? இல்லை, இது இணக்கமாக இருக்கிறாரு அப்படின்றத விட ஒரு லட்சிய நோக்கத்தோடு இருக்காரு, கருத்தியலாக இருக்காரு, தெளிவாக இருக்காரு. இப்போ பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்ற போதே அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஆன்மீக அரசியல் என்றாலே அதற்குள் மதவாதம் உள்ளே புகுந்து அது ஒரு பிஜேபி அரசியலாக மாறிடும். இல்லை, ஒரு வலதுசாரி சிந்தனையாக இருக்கும், வலதுசாரி சிந்தனையாக மாறிடும். அந்த அடிப்படையில் இது தமிழ்நாடு வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு மண், சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் போன்ற கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு மண். அண்ணல் அம்பேத்கர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் சமூக நீதியையும் படித்த ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மண்ணில் வலதுசாரி சிந்தனைகளுக்கு இடமே கிடையாது. அப்போ வலதுசாரி சிந்தனையோடு வரும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார் மக்களால். அதனால் விமர்சனம் அதிகமாக வந்தது. ஆனால் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது மிக தெளிவாக வராரு. சாதி ஏற்றத்தாழ்வு கூடாது, மத பிளவு கூடாது, பாகுபாடு கூடாது, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு கூடாது, நீ நானும் சமம், சமத்துவம் பேசுவோம், சமூக நீதி பேசுவோம், ஜனநாயகம் பேசுவோம், ஒற்றுமை பேசுவோம், மனிதநேயம் பேசுவோம், உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசை முன்னெடுப்போம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ உணர்வை முன்வைக்கின்ற ஒரு அரசை வந்து ஒரு கொள்கை கோட்பாடுகளாக கொண்டு வரணுன்ற அடிப்படையில் தான் அந்த 3 பக்க அறிக்கையை வந்து வெளியிட்டார். அந்த 3 பக்க அறிக்கைகளை படித்த பிறகு அவரை விமர்சிப்பதற்கு எப்படி மனசு வரும்? உங்க கொள்கை கோட்பாடுலாம் தெளிவா சொல்லி நிர்வாக சீர்கேடு அப்படின்னு போடுறாரு, திமுகவே சொல்றாரு, ஊழல்னு சொல்றாரு. திமுக இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கல்ல. சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், அந்த உயிர் தாங்க இன்னும் தமிழ்நாட்டில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. பரிசளிப்பு விழா மாணவர்கள் மத்தியில் பரிசளிப்பு விழா நடக்குது. அண்ணல் அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராசரை படிங்கன்னு சொல்றாரு. அங்கே போயிட்டு கோல்வாக்கரையோ சாவர்கரையோ இல்லை பிஜேபி கட்சியை சார்ந்த தலைவர்களையோ திரு மோடி அவர்களையோ படிங்கன்னு தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாரா? இல்லை. அப்போ அவருக்கு தெரியும் இந்த மண் சார்ந்த, இந்த மக்கள் சார்ந்த, சமூக நீதி சார்ந்த, மக்களினுடைய ஒற்றுமையை இணைக்கக்கூடிய தலைவர்களை போற்றணும், கொண்டாடணும், அவர்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு இருக்கார். இப்போ பெரியாரி வழிகளில் ஆட்சி செய்கிறோன்னு சொல்கிறாங்க, திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. எத்தனை இளம் தலைமுறையினருக்கு பெரியார் அவர்களை கடத்தியிருக்காங்க, கொண்டு போய் சேர்த்துருக்காங்க? இல்லை, இப்போ அவங்க அதுக்கான பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல மாநாடுகள் நடத்தி பெரியாரோட மாநாடு நடத்தினாங்க, கூட்டம் இருந்துச்சா? அவர் மேடையில் பேசுறாரு, பின்னாடி சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பெரியார் அதையா சொல்லி கொடுத்தாரு? சீட்டு கட்டு விளையாட சொல்லி கொடுத்தாரா? 17 வயது மதிக்கத்தக்க ரேகா என்கின்ற ஒரு சகோதரி ஒரு வீட்டு வேலைக்காக வராங்க. இவங்க சொல்கிற அதே சமத்துவம், திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட ஒரு குடும்பம்.
அதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. அவருடைய மகன் மருமகள் வீட்டில் தான் அந்த சகோதரி வேலைக்கு வராங்க. சாதியை சொல்லி இழிவாக பேசியது, உடம்பு ஃபுல்லாக சூடு வச்சது, சாதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியது யாரு? இவங்க கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு குடும்பம் தானே. அப்போ சமத்துவமும் சமூக நீதியும் எங்கே உருவாகணும்? திமுக குடும்பத்தில் உருவாகணுங்க. நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் சமத்துவத்துக்காக வரோம், சமூக நீதிக்காக வரேன்றீங்க. அப்போ 17 வயது சிறுமியை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்களா? அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? அந்த சகோதரிக்கு நீதி கிடைச்சிச்சா? நியாயம் கிடைச்சிதா? அவங்க மருத்துவம் படிக்கணுன்ற ஒரு உயர்ந்த கனவோடு வந்தாங்கல்ல, 8 மாதம் வேலை செஞ்சாங்க, சம்பளமே கொடுக்கல, அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க. இது குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசினாரா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறந்து பேசினாரா? ஸ்பெயினுக்கு போகிறாரு, ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு டென்னிஸ் வீரரை பார்க்குறாரு, அவரோட நின்று புகைப்படம் பிடிச்சி அவரால் முகநூலில் போட முடியுது. ஏன் இந்த 17 வயது சிறுமியினுடைய ஃபோட்டோவை போட்டு இந்த பொண்ணுடைய நியாயத்திற்காக நம்ம குரல் கொடுப்போம், உண்மை குற்றவாளிகளை கைது செய்யுங்கன்னு ஒரு போஸ்ட்டு சமூக வலைதளத்தில் போட வேண்டியதானே? அப்போ எங்கே சமத்துவம் இருக்குது? எத்தனை ஆண்டு காலம் அந்த மக்களை நீங்கள் ஏமாத்துவீங்க? இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் என்றும் ஒரு மாற்று சக்தி தான் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களால். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்குங்க. பிஜேபி வந்து மனித குலத்திற்கே எதிரியது. திமுக அதிமுக பேரில் தான் திராவிடம் இருக்குமே ஒழிய கொள்கை கோட்பாடுகளை திராவிடமே கிடையாது. பெரும் மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்? பிஜேபி என்கின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா எங்கேயுமே பெரியாருடைய சிலைகள் இருக்காது, நாங்கள் அகற்றிடுவோம்னாரு. எத்தனை பெரியாரிஸ்டுகள் போராட்டம் பண்ணாங்க? திராவிட வழியில் ஆட்சி எடுக்கல. பிஜேபி ஆட்சிக்கு வராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க மத்தியில பிஜேபி தானே ஆளுது, மாநிலத்தில் நீங்க எடுக்கிறீங்களா? பிஜேபி ஆட்சி வந்துடும். சரி, அப்ப நீங்க சீரியஸா எடுக்கலன்னா திரு மோடி அவர்கள் வரும்போது ஏன் அவசரமா ஏர்போர்ட்டுக்கே போறீங்க? ஏன் வெள்ளை கூட காட்டுறீங்க? ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? பிஜேபி தான் உங்களுக்கு டம்மி கட்சி தமிழ்நாட்டில். இல்ல, உங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற உதயநிதி கேலோ இந்தியா அப்படிங்கிற விளையாட்டு மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய விளையாட்டு. அதுக்காக இதையே தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் வரும்போதும் ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் வரும்போதும் இவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வரவேற்பார். அப்போ இதே திமுக என்ன சொல்லுச்சு? அதிமுக கொத்தடிமையாக இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி காலிலே விழுந்துட்டாருன்னு. அப்போ நீங்கள் விமர்சனம் வச்சிங்கல்ல, இப்போ நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க? முதல்ல ஏர்போர்ட்டுக்கு ஏன் போகிறீங்க? அப்போ நீங்கள் காலில் தானே விழுறீங்க. இப்போ எங்களுடைய விமர்சனம் நியாயமானதாக இருக்கா இல்லையா? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணீங்க? விவசாயத்துக்காக போராடுவோம், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, 8 வழி சாலைகள் கொண்டு வராங்க, நெடுஞ்சாலைகளை எல்லாம் பால்படுத்துறாங்க, விவசாயத்தை அழிக்கிறாங்க, நம்ம போராடுவோம் அப்படின்னு இதே திமுக கட்சியை சார்ந்தவங்க சந்து பந்தெல்லாம் போராடினீங்க. இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு 550 நாட்களாக பரந்தூரில் அங்கே இருக்கின்ற விவசாயிகள் ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? அங்கே இருக்கின்ற விளைநிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த இடத்துல விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சாப்பாடு போடுற விளைநிலத்தை அழிச்சிட்டு ஒரு விமான நிலையத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் நாங்கள் விவசாயத்தை பாதுகாக்கிறோம், நான் டெல்டாக்காரன் நீங்கள் எப்படி தைரியமாக பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது ஒன்றாக இருக்குது. இதுதான் ஏமாற்று அரசியல். இதற்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அப்போ திமுக அதிமுக போன்ற வலுவான கட்சிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தான். உங்ககிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கோ அதே செல்வாக்கு எங்ககிட்ட இருக்கு. உங்களிடம் என்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறதோ அதே கோட்பாடு எங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட எவ்வளவு தொண்டர்படை இருக்கோ அவ்வளவு தொண்டர்படை எங்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட பணப்படம் இருக்கா? எங்கிட்ட பணப்படம் சொல்லணும். அது புரியல. இல்ல, அத நம்ம ரசிகர்கள் தான சொல்லணும். தொண்டரா மாறி, அதாவது ரசிகர்கள் வேற ஒரு கிரகத்துல இருந்தோம், மக்கள் வேற ஒரு கிரகத்துல இருந்தெல்லாம் வரப்போறது கிடையாது. ரசிகர்கள் தான் மக்கள், மக்கள் தான் ரசிகர்கள். இல்ல, ரசிகர்கள் மக்கள் இல்ல, ரசிகர்கள் வேற தொண்டர்கள் வேற தானே. ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. உள்ளாட்சி பிரதி தேர்தல் நடந்துச்சு. 160க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மக்கள் இயக்க பிரதிநிதிகள் போட்டிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றாங்களா? அது எப்படி பெற்றாங்க? வெறும் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டாங்களா? இப்போ ஒரு 4 தெரு இருக்குன்னா 4 தெருவில் வெறும் விஜய் ரசிகர்கள் தளபதி ரசிகர்கள் மட்டும்தான் இருப்பாங்களா? மக்கள் இருக்க மாட்டாங்களா? அப்போ எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா? அப்போ ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். உள்ளாட்சி பிரதியில் நாங்கள் வெற்றியை கொடுத்துட்டாங்க. ஏங்க உங்களுக்கு பயம் இல்லைன்னா ஏன் பயப்படுறீங்க எல்லாரும்? இவர் பிஜேபி பி டீமு, பின்னாடி பிஜேபி இயக்குது, இவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலை, ஏன் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல். முதலமைச்சர் பதவி நம்ம சொல்லிட்டோம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சில காலக்கெடுகள் உண்டு. 2 மாதம் 3 மாதம் ஆகும். தேர்தல் வரப்போகுதுன்னு ஒரு 1.5 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல். அதாவது அதில் தெளிவாக அறிக்கையில் சொல்லிட்டாரு, மத பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், சாதி ரீதியாக பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்தவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு சமத்துவமான அரசை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிட்டாருன்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திமுக அதிமுக பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடும்போது சிந்தித்து யார் உண்மையும் நேர்மையுமா மக்களுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த ஊழல்னு அப்போ எழுதியிருக்காரு, அந்த அறிக்கையில் இருக்குல்ல, அது அந்த கட்சி பேரை குறிப்பிட்டு அந்த அறிக்கை விட்டுருக்கலாம்ல.
கட்சி பேரை குறிப்பிட ஏன்னா அந்த ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு யாரும் தண்டனை கிடைக்கல, அதாவது நிருபமா ஆகல. இவர் ஏன் செந்தில் பாலாஜி எதற்காக உள்ள இருக்காரு? சுதந்திர போராட்ட தியாகியா? போராட்டம் செய்தாரா? வேங்க வயல் மக்களுக்கு அவங்க ஈடி அவங்களுக்கு எதிராக செய்த சதின்னு தான் திமுக பேசுறாங்க. வேங்க வயலுக்காக போராடி சிறைக்கு போனாரா திரு செந்தில் பாலாஜி அவர்கள்? பொன்முடி அவர்களுடைய பதவி ஏன் பறிக்கப்பட்டது? செக்கிழுத்தாரா? சுதந்திரத்திற்காக போராடினாரா? மத்தியில ஆட்சி எதிர்கட்சியா என்னங்க எதா இருந்தாலும் ஒரு இடி வந்துருது, அப்புறம் பிஜேபி பி டீம்ன்றீங்க. திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தான் சொன்னீங்க. கமலஹாசன் அவர்களை இயக்குவது பிஜேபி, பின்னாடி RSS இருக்கு, அதனாலதான் அவர் கட்சியில மக்கள் நீதி மையம் இருக்கு, வலதும் இல்லை இடதும் இல்லைன்னு விமர்சனம் பண்ணீங்க. இதே திரு கமலஹாசன் அவர்கள் இப்ப எந்த கூட்டணியில இருக்காரு? திமுக காங்கிரஸ் கூட்டணியில தானே இருக்காரு. கூட்டணி இல்லையா, அவர் தனிச்சு உறுதியாயிடுச்சுங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, ஒரு தொகுதி கேட்டுட்டு இருக்காரு, உறுதியாயிடுச்சு. அப்ப நீங்க என்ன குற்றச்சாட்டை முன்வைக்க வரீங்க நீங்க? அப்ப யார் எதிரா வந்தாலும் இவங்க பிஜேபி பி டீம். அப்ப எத்தனை நாளைக்கு நீங்க பிஜேபி முத்திர குத்துவீங்க, பிஜேபி வச்சு படம் காட்டுவீங்க? நம்பிடுவாங்களா? நம்ப மாட்டாங்க. அது தெளிவா இருக்காங்க. அதுக்கான ஒரு மாற்றத்தின் ஒரு முதன்மை சக்தியாக தாங்க தலைவர் தளபதி வராரு. எதற்கு இவ்வளவு ஒரு அச்சம் வரணும்? நீங்க ஏன் பிஜேபி முத்திர குத்து? யார் பிஜேபி? எச்ராஜ்ன்ற ஒரு நபர் இருக்காருல்ல தமிழ்நாட்டில், அவர் யார் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனது? அவர் எப்படி எம்எல்ஏ ஆனாரு? அவர் அவ்வளவு செல்வாக்கான நபரா? திமுகவோட கூட்டணி பிஜேபி. அன்றைக்கு அதை ரைட் பண்ணி ராங் பார்ட்டி அப்படின்னு வாஜ்பாய் அவர்களே சொன்னாங்க. ராங் பார்ட்டி தான். ஒரு சாப்பாடு ஃபுல்லா இருக்குது, அதுல கொஞ்சோண்டு விஷம் இருக்குதுன்னா, இல்ல கொஞ்சம் தானே விஷம் இருக்குது நம்ம சாப்பிடலாம்லாம் கிடையாது. விஷம் வந்து எல்லா இடத்துலையும் தான் பரவும். அது ராங் பார்ட்டின்னு தெரிஞ்சிச்சுல. அப்ப எதுக்கு அதோட கூட்டணி? நீங்க கூட்டணி வச்சு தானே எச்ராஜா போன்ற நபர்கள் எல்லாம் வந்து எம்எல்ஏ ஆனாரு. அப்போ பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டது யாரு? திமுக தான். அப்போ திமுக தான். பிஜேபியினுடைய ஏ டீம் பி டீம் இசட் வரைக்கான டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதிமுக தான். ஏட்ல இருந்து இசட் வரைக்கும் அவங்க தான். 4 எம்எல்ஏ எப்படி வந்தாங்க? பிஜேபிக்கு இப்ப 4 எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாட்டுல. எப்படி வந்தாங்க? என்ன சம்பந்தம்? எப்படி வந்தாங்க? இல்ல அதுக்கும் திமுக என்ன சம்பந்தம்? அவங்க ஏடிஎம்கே கூட வந்தாங்க. திமுக கொஞ்சம் வளர்த்து உள்ள விட்டீங்க. அவங்க ஏடிஎம்கே மேல ஏறி சவாரி செய்து, ரெட்டலையில சவாரி செய்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிட்டாங்க. பிஜேபி உள்ளே வராது, சனாதனத்தை நாங்கள் உள்ளேயே விட மாட்டோம், தடுக்கக்கூடிய போர் வீரர்களாக நாங்கள் இருக்கிறோம், திமுக இருக்குது. நீங்க 4 எம்எல்ஏ உள்ள வந்து உட்காந்துட்டானே சட்டமன்றத்துல. கவுன்சிலர் சென்னையிலே ஒரு கவுன்சிலர் வெற்றி பெற்றாங்களே. அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? என்ன உங்களுடைய எதிர்ப்பு இருக்கு? சரி, இப்போ நீங்க ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேல அதிமுக மேல நேரடியாவே வைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல. இப்போ திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஊழல் இருக்க தான் செய்யுது. அதான் இல்லை, கரெக்ட் தான், நான் வர்றேன். இப்போ ஒரு படத்துக்கு இவ்வளவுதான் டிக்கெட் பிரைஸ் அப்படின்னு கவர்மெண்ட் சார்பில் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு விதிமுறை இருக்குல்ல. அதை தாண்டி ஒரு பெரிய நடிகர் படம், இவருண்டு வேணாம், எல்லாருடைய படங்களுக்கும் ஒரு பெரிய ரேட் வச்சு விற்கிறாங்க. ஆனா எந்த நடிகரும் அதை பத்தி கேட்கலையே. இப்ப அப்படிப்பட்ட நடிகர்கள் அரசியலுக்கு வந்து மட்டும் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது வந்து எல்லாவற்றையும் முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அரசு தலையிட்டா யாரும் எதுவும் பண்ண போறது கிடையாது. படத்தெல்லாம் வாங்கி யாரு முதல்ல விற்பனை செய்யறா? அப்ப சொல்லுங்க. தியேட்டர் எல்லாம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? நீங்க இப்போ பத்தி பேச வேணாம். அப்படிதான் திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, நாளைக்கு பிஜேபி வரும்போதும் காங்கிரஸ் வரும்போதும் எல்லா திரைத்துறை மட்டும் கிடையாது, எல்லா துறையுமே ஒரு அரசின் கீழ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அவங்க நிர்ணயிப்பாங்க, இவ்வளவுதான் டிக்கெட்டு, இவ்வளவுதான் ரேட்டு, பாப்கார்னா இவ்வளவுதான் அவங்க தீர்மானிப்பாங்க. ஒரு திரைப்பட உரிமையாளர் சங்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சங்கத்துடைய தலைவர் ஒரு கட்சியை சார்ந்தவரா இருப்பாரு, அவர் ஆளுங்கட்சி பிரதிநிதியா இருப்பாரு. ஒரு தியேட்டர் உரிமையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு கட்சியை சார்ந்தவரா இருப்பாரு. நடிகருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நடிகர்கள் நடிப்பாங்க, நடிச்சு முடிச்சுட்டு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க, சம்பளம் வாங்கிட்டு அவங்க போயிட்டு என்னுடைய டிக்கெட் இவ்வளவுதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் கேட்க முடியாது. அப்போ உங்க சம்பளத்துக்கு காசை கொடுன்னு தான் கேட்பாங்க. தொடர்ந்து 25 ஆண்டுகளாக இந்த மண் சார்ந்து, இந்த மக்கள் நலன் சார்ந்து எங்கெல்லாம் விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காரு. உதாரணம் சொல்றேன், 2008 2009 காலகட்டத்தில் நம்ம பக்கத்து நாடான இலங்கையில மிகப்பெரிய போர், இனப்படுகொலை, குறைந்தது 2 லட்சம் பேர் செத்து போனாங்க. அப்போ தன்னுடைய ரசிகர் மன்றத்தை திரட்டி கொண்டு போய் இதே சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அந்த உண்ணாவிரத்தில் அவர் பேசுறாரு, அங்க நடப்பது இனப்படுகொலை, போர், உடனே தடுத்து நிறுத்துங்க அப்படின்றார். 2011 தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்க போன உடனே எல்லை தாண்டி மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தி குறைந்தது அந்த ஒரு வருஷம் மட்டுமே 800 மீனவர்கள் செத்து போயிட்டாங்க. அப்போ நான் மீனவர்களின் தோழனாக, மீனவ குடும்பத்தின் சகோதரனாக உங்கள் வழிக்கு நான் துணை நிற்க வேண்டும் என்று இதே ரசிகர்களையும் தம்பிகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் திரட்டி நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறார் சார். எந்த அரசியல்வாதியும் அப்படி பேச மாட்டாங்க. அவர் அப்படி வழி உணர்ந்து அவர் மீனவராக பேசுகிறார். இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால்
உலக வரைபடத்தில் இலங்கை என்ற ஒரு நாடே இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு பேசுறாரு. சாமானியன் அப்படி பேசுவாங்களா? அரசியல்வாதி பேச முடியுமா? அப்ப இந்த மண் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து தமிழன் என்கின்ற ஒரு உணர்வு இருந்ததால தானே அவரால் பேச இல்ல அந்த முடியும். உணர்வு அவருக்கு நிறைய இருக்கு. சொல்றேன்னா இது எல்லாமே வந்து ஃபேஸ் வேல்யூவால ஓட்டா மாறாது. தலைவர் அவர்கள் ஃபேஸ் வேல்யூ இருந்தாலும் அவர் அந்த ஃபேஸுக்கான ஒரு மகத்துவம் மிக்க ஒரு தலைவராக இருக்கார். கண்டிப்பா அவரு தமிழ் உணர்வு உள்ளவர். தமிழருக்காக பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஸ்டெர்லைட் பிரச்சனை அப்போ நேராக போய் பார்த்தாரு. அனிதா அவர்களுடைய மறைவுக்கு நேராக வீட்டில் போய் சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. எல்லாம் ஓகே. ஆனா சமீப காலமா அது இல்லாம போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குல்ல. எங்க இல்லாம போச்சு? அதாவது மிகப்பெரிய வெள்ளங்க திமுக ஆட்சிக்கு அப்புறமா. திமுக ஆட்சிக்கு பிறகு நான் சொல்றேன் பாருங்க, மிகப்பெரிய வெள்ளம். அது இப்போ சொல்றது கேளுங்க. ஒரு மாசத்துல கட்சி ஆரம்பிக்க போறோங்கிற அறிவிப்பு வரக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரோட தொடர் நிகழ்வுல அவருக்கு வந்து 20 ஆண்டுகளா ஒரு வேட்கை இருக்குங்க. அரசியலுக்கு வரணும், அதிகாரத்துல போய் உட்காரணும், கூட இருக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்கி கொடுக்கணும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது ஒரு வேட்கை அவருக்கு உண்டு. அவருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசையும் அவருக்கு உண்டு. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அவர் ஒன்றும் நேற்றுலாம் வரல, முந்தா நேற்று வரல. திடீர்னு மார்க்கெட் டவுன் ஆன உடனே அப்படியே அரசியல் எல்லாம் குதிக்கல. மார்க்கெட் டவுன் ஆகல. உச்சத்தில் இருக்கிறார், டாப்பில் இருக்கிறார். அவர் தான் தமிழ் சினிமாவே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதெல்லாம் தூக்கி போட்டு நீ தான் எனக்கு முக்கியன்ட்டு வரார்ல, அது உயர்ந்த பண்பு. அதனால வந்து அவருடைய நோக்கம் என்பது மிக தெளிவாக இருக்குங்க. ஏதாவது எனக்கு நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க, அளவு கடந்து பண்ணிட்டீங்க, போதும் எனக்கு, நான் திருப்பி உங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கணும், அதனால நான் வரேன்னு சொன்னார். எந்த இடத்துல நீங்கள் வந்து திமுகவை எதிர்க்கலன்னு சொல்கிறீங்க? அந்த படம் வெற்றி விழாவில் பேசினாரு. அப்பா மாதிரியே சட்டை போட்டுப்பாங்க, அப்பா மாதிரியே நடப்பாங்க, அப்பா மாதிரியே வாட்சி கட்டிப்பாங்க, கடைசியில் தான் அப்பனாவே மாறணும்னு நினைப்பாங்க. யார் சொன்னாரு? நேரடியா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. உங்க இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு மனசுல ஒரு உருவம் வந்துச்சா? எனக்கு வரல. சும்மாலாம் நீங்க நெறியாளரா பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு உருவம் வந்திருக்கும். அந்த உருவத்தை அவர் விமர்சித்து பேசினார். அப்ப அவங்க குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறார். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு. ஏடிஎம்கேல தலைவர்கள் யாருமே பெரிய அளவில் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கான அந்த 25% வாக்குகள் இருக்க தான் செய்யுது. இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்களுக்குன்னு ஒரு 7% வாக்கு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒன்று இருக்கு, விசிகாக்குன்னு ஒன்று இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும்போது ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவர் நம்ம அடிச்சு சொல்லலாம் ஒரு 12% ஓகே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தனியாக 12% இருந்தால் போதுமா? அதாவது விவரம் என்னன்னா, எந்த தேர்தல்லையுமே, அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், அதிகபட்சம் மொத்த ஓட் போலிங்னு பார்த்தீங்கன்னா 75% மேலே போகாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 75% தான். நிறைய பேர் ஓட்டே போட மாட்டாங்க, ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இது எல்லாம் அந்த 75 என்பது 95% மாறினால் என்ன பண்ணுவீங்க? மாறுமா? மாறினால் அதுதானே மாற்றத்தை நோக்கி அரசியல், மாற்று அரசியல்னு நாங்கள் சொல்கிறோம்ல. இப்போ 75% தாங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு இவ்வளோ, அதிமுகவுக்கு இவ்வளோ, சீமானனுக்கு இவ்வளோ, மற்றவங்களுக்குலாம் இவ்வளோ நீங்கள் பிரிச்சுட்டீங்க 75%. அதில் எங்களுக்கு ஒரு 12 நீங்கள் போட்டிங்க, சந்தோஷம். இப்போ அந்த 75 என்பது 95 மாறிச்சுன்னா அந்த மீதி இருக்கிற 20% வாக்கு யாருக்கான வாக்கு? முதல் பல லட்சம் பேர் இப்போ அடுத்து ஓட்டு போட போகிறான். 18 வயசு ஆன உடனே அவன் நேராக போயிட்டு திமுகவுக்கு போய் குத்துவானா, அதிமுகவுக்கு குத்துவானா, இல்லை மாற்றத்தை நோக்கி வர தளபதிக்கு குத்துவானா? தளபதிக்கு தான் குத்துவான். நாம் தமிழருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் போடுற மகிழ்ச்சி தானே, அதில் என்ன தப்பு இருக்கு? அவர் ஒரு சித்தாந்தத்தோடு அரசியல் பண்ணுறாரு, ஒரு மாற்றத்தை நோக்கி போறாரு. அவருடைய செயல்பாடை பார்த்து ஒரு 33 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவரை நம்ம குறைத்தெல்லாம் மதிப்பிட முடியாது. அவரவர் கொள்கைக்கு ஏற்றார் போல் நம்ம வந்து அரசியலை முன்னெடுத்து போகிறோம். தமிழ்நாட்டில் வெறும் 1 கோடி பேராக இருக்காங்க, 8 கோடி பேர் இருக்கிறோம். அதில் குறைந்தது வந்து ஓட்டு போடக்கூடிய எண்ணிக்கை ஒரு 4 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதனால் மக்கள் படை பெருசுங்க. எல்லாருமே வந்து வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துட்டு கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புரட்சி வெடிச்சிருமே. ஓட்டு போட தானே வரமாட்டேன்றாங்க. புரட்சி பண்ண போறீங்களா? அதாவது வந்து ஓட்டு போட மக்கள் வரமாட்டேன்றாங்க. ஓட்டு போட மக்கள் வந்துட்டாங்கன்னா வாக்கு சதவீதம் மாறிடும். நீங்க அந்த 70%க்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது திடீர்னு 100 மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தவிர்க்கவே முடியாம 2026 தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் சிஎம் சீட்ல உட்காந்துருவாரு. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.